குரங்கு அறிஞர். ஒரு அறிஞர் ஆராய்ச்சி நூல் எழுதுவதற்காக அமைதியான இடத்தை தேடிக் கொண்டிருந்தார். தன்னை அறியாமலே அரக்கர்கள் வசித்த ஒரு பள்ளத்தாக்கில் அவர் தங்கினார். இதைக் கண்ட ஒரு அரக்கன் கோபமடைந்து, "யார் நீ? இந்த அமைதியான இடத்தை கெடுக்க வந்தாயா?" என்று கேட்டான். அறிஞர் பணிவுடன், "தயவு செய்து என்னை மன்னிக்கவும், நான் ஒரு அறிஞன், அமைதிக்காகத்தான் இங்கு வந்தேன்" என்றார். ஆனால் அரக்கன், "இதற்கு தண்டனை உண்டு, உன்னை குரங்காக மாற்றப் போகிறேன்" என்று கூறினான். அடுத்த கணமே அந்த அறிஞர் குரங்காக மாறினார். மரத்திலிருந்து மரத்திற்கு தாவி பல இடங்கள் சுற்றி இறுதியில் ஒரு நகரத்தை அடைந்தார். அங்கு ஒரு கப்பல் புறப்படத் தயாராக இருந்தது. குரங்கு அதில் தாவி ஏறியது. பயணிகள் பயந்து, "குரங்கை வெளியே அனுப்புங்கள்" என்று கூச்சலிட்டனர். ஆனால் கப்பல் தலைவர், "வேண்டாம், இதுவும் நம்முடன் வரட்டும், நான் பார்த்துக் கொள்கிறேன்" என்றார். அந்த குரங்கு மனமார நன்றி கொண்டது. அந்த நகரத்தில் ஒரு முக்கிய செய்தி பரவியிருந்தது. அரசரின் தலைமை ஆலோசகர் இறந்துவிட்டதால் புதிய ஆலோசகரை தேர்ந்தெடுக்க அரசர் அறிவித்திருந்தார். யாரும் தங்களது கருத்துக்களை எழுதி அனுப்பலாம், அதில் சிறந்தவர் தேர்வு செய்யப்படுவார். குரங்கு அறிஞரும் ஒரு செய்தியை எழுதி அனுப்பியது. அதை பார்த்தவர்கள், "குரங்கு அரசருக்கு ஆலோசனை சொல்லப் போகிறதா?" என்று நகைத்தனர். ஆனால் அரசர் அந்த செய்தியை வாசித்ததும் மிகவும் ஆச்சரியப்பட்டார். அது அறிவும் தெளிவும் நிறைந்ததாக இருந்தது. உடனே அந்த குரங்கை நேர்முகத் தேர்வுக்கு அழைத்தார். அரசவையில் பல கேள்விகள் கேட்கப்பட்டன. குரங்கு அனைத்துக்கும் அறிவுபூர்வமான சரியான பதில்களை அளித்தது. அரசர் மகிழ்ந்து அதை தலைமை ஆலோசகராக நியமித்தார். மந்திரிகள் எதிர்த்தாலும் அரசர் தனது முடிவில் உறுதியாக இருந்தார். இளவரசி மட்டும் இந்த குரங்கு சாதாரண குரங்கு அல்ல என்பதை உணர்ந்தாள். அரக்கர்களின் மந்திரத்தால் அறிஞர் இப்படியாக மாறியுள்ளார் என்று புரிந்து கொண்டாள். அவள் கற்ற மந்திரத்தின் மூலம் அந்த மாயத்தை நீக்கினாள். அறிஞர் மீண்டும் மனித வடிவத்தை அடைந்தார். இளவரசிக்கு நன்றி கூறி பல ஆண்டுகள் அரசருக்கு நல்ல ஆலோசனைகள் வழங்கினார். நீதி: அறிவு உள்ளவர் எவ்வுருவிலிருந்தாலும் மதிக்கப்படுவார். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்துவிடுங்கள். அப்பொழுதுதான் இது போன்ற வீடியோ மேலும் பார்க்க முடியும்.